திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. திமுக அரசின் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி குறித்த உங்களுடைய பார்வை சார்? அவர் யார் நினைச்சிருக்க நீ? கிரிகால ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சுருக்கமா சொல்றதா இருந்தா எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்ல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. தமிழக முதலமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடி சொன்னது வந்து நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமில்லாமல் வாக்களிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அப்படின்னாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்களா? மாசம் மாசம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்களா? கட்சிக்காரங்க தப்பு பண்ணா சர்வாதிகாரியா மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி இருப்பாங்களே. ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்களா? போயும் திமுக ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படா நல்லது நடக்கும்? திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாசமா தான்டா போகும். ஆனா அவங்க வந்து நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த ப்ராமிஸே அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியலங்கிற பார்க்குறோம். மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்தாக இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் வந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து தகுதியானவருக்குன்னு மாற்றி நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு 3 கோடி குடும்பம் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சுன்னா 1,15,00,000 குடும்பத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இவர்கள் என்ன கணக்குக்காக இவர்கள் கொடுத்தார்களோ அது நடக்கலை, அதற்காக இவர்களுக்கு ஓட்டளிக்கப்படவில்லை. அவர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் அதுவல்ல, அவர்களுக்கு அதனால் நல்ல பேரும் வரல. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. அழக்கூடாது மாப்பு. ஸோ கவர்மெண்டோடைய எக்ஸ்சேக்கர் கஜானாக்கு செலவு இழுத்து விட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பேருந்துகளை ரிப்பேர் பண்ண முடியாமல் கண்டக்டர் கீழே விழுறாரு, லேடி கீழே விழுறாங்க, வண்டி டயர் முன்னாடி தனியாக ஓடுதுன்னு எவ்ரி டே ஒரு நியூஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. எவ்ரி டே எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஃபஸ்ட் இயர் பட்ஜெட்லேருந்து புது பஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பஸ் வாங்கி நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு பச்சை கொடி காட்டி திறந்து வச்சு தான் எனக்கு ஞாபகம் மேலே தூக்கி வச்சா ஞாபகமே இல்லை. ஸோ அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு காசே இல்லாமல் மாதம் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த 1000 ரூபா திட்டத்துக்கு மட்டுமே எவ்ரி மந்த். பழத்தை நீ பிச்சிட்ட, தோலை நாங்க உரிக்கிறோம். மின்வாரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய்க்கு மேலே நட்டத்தில் தனியாக இருக்கிறது போயிட்டு இருக்கு. அரசாங்கம் அது கொடுக்க வேண்டிய காசே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு. அப்படி எங்கே போனாலும் கடன் நபார்டு வந்து இதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்குது. மத்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது. இந்த கடன் கொடுக்க முடியாதாடி, அதுக்கு பதில் சொல்ல முடியல. சட்டம் ஒழுங்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க சார், ஆனால் அது காலங்காலமாக சொல்கிறது தானே. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. காலங்காலமாக சொல்கிறது தான், காலங்காலமாக நடக்கிறது தான். எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். எதுக்கு பேட்டி, எதுக்கு பேச்சு, எதுக்கு கேள்வி, எதுக்கு விவாதம், எதுக்கு வாதம், எதுக்கு எதிர்கட்சி, எதுக்கு ஆளுங்கட்சி, மொத்தத்தையும் முடிச்சு போயிடலாமே. ஒன்றும் பிரச்சனை. எதுக்கு கோர்ட்டு முதல்ல? ஸோ கொலையோ கொள்ளையோ எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த துணிச்சல் எப்படி வரும்னா அச்சமற்ற தன்மை. ஒன்றும் நடக்காது, 15 நாள் ரிமாண்டு, அதுக்கப்புறம் நம்ம பெயில் வாங்கிடலாம். தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அச்சமற்ற தன்மை மட்டுமல்ல, அச்சுறுத்தும் தன்மையும் கூட. இல்லை, உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, 5 தனிப்படை அமைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு ராமஜெயம் கொலை வழக்கில் நீங்கள் தனிப்படை என்னாச்சு? வக்கீல் சங்கரசுப்புடைய மகன் வழக்கு தனிப்படை என்னாச்சு? நம்ம இப்போ ஜெயக்குமார் தனசிங்குடைய கொலையில் வந்து உங்களுக்கு தனிப்படையில் என்னாச்சு? வேங்கவயல் கேஸில் என்னாச்சு? இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் 3 வருஷம் முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் முன்னாடி கேட்டது பூராமே நீங்கள் திமுக காரங்களாக தான் கேட்டிருப்பீங்க. தமிழக முதலமைச்சர் போய் ஒரு இடத்துல சாரி கேட்டாரா இல்லையா? ஒரு பரோட்டா கடையில் போய் பரோட்டா ஒரு குஸ்தி பண்ணி குத்திட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த பரோட்டா மாஸ்டர், பரோட்டா ஓனர், கடை ஓனரை கூட்டு தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சார். ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்களெல்லாம் எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்கிறதா சொல்றேன். எரிஞ்சவங்களை மறந்துட்டா உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. குற்ற செயலில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்காங்க.
அப்படின்னு என்ன சொல்லலாம்? இல்லை சார், இல்லை கட்டுப்பாடுகள் வர வர அவங்க புது யுக்திகளை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது பரிணாமம் அடைகிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, போன பீரியட்ல நடந்த லாக்அப் டெத்துகளுக்கு மீடியாவும் பப்ளிக்கும் அன்னைக்கு இருந்த ஆப்போசிஷன் பார்ட்டி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இன்னைக்கு வந்து இந்த 3 வருஷம் லாக்அப் டெத் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மீடியா என்ன செய்யுது? ஏன் கவலை எல்லாம் இது முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சர் போய் நிக்குமேங்கிறது தான். எங்கேயோ திருநெல்வேலி நடக்கிற கொலை அவரு தலையில, தமிழ்நாடு முழுக்க அதான் எங்கேயோ நடக்கிறதெல்லாம் அவரு தான். தமிழ்நாடுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் தானே பாதிக்கும். தமிழ்நாடு போலீஸ்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் தானே பாதிக்கும். ஹோம் டிபார்ட்மெண்ட் சிஎம் தானே போய் நிற்கும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. முசாஃபர் நகர்ல ஒரு பாலியல் உணர்ச்சி நடந்தா அதுக்கு நரேந்திர மோடி பொறுப்பெடுக்கணும். அந்நேரம் வந்து அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருப்பார். ஆனால் அங்கே கலவரம் வந்துச்சுன்னா நரேந்திர மோடி தான் பொறுப்பு. ஆனால் இங்கே வந்து ஒரு 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 சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அது வந்து யார்கிட்ட போய் நிற்கும்? இல்லை சார், அவர் இதில் என்ன பண்ண முடியும்? அவர் ஒரு சிஎம், ஒரு எப்படி அவங்க தானே சார் பண்ணோம். ஒரு அளவுக்கு மேலே பண்ண ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டா அவன்? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தமிழ்நாட்டில் டெய்லி 2 கொலை நடக்கு, டெய்லி 2 கொலை நடக்கு, டெய்லி 2 பாலியல் உணர்ச்சி நடக்கு. யாருக்கு கேட்ட பேர்? ஸோ இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா? கட்டாயமாக எதிரொலிக்கும். அதான் சொல்லி இது வந்து புரட்சியாக வெடிச்சுலாம் எதிரொலிக்காது. இதுதான் சைலண்ட் ரிவல்யூஷன் வாங்க. ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. தமிழகம் அமைதி பூங்கான்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுல்ல சார், எங்க சார் இப்போ அந்த வார்த்தை? அந்த வார்த்தையை இப்போ யார் யூஸ் பண்றா சொல்லுங்க? லேட்டஸ்டா நீங்க லாஸ்டா எங்கேயாவது கேட்டீங்களா சொல்லுங்க? ஒரு காலத்தில் தமிழகம் அமைதி பூங்கான் இருந்த வார்த்தை காணும், அது யூசேஜ்லேயே இல்லை. இவ்வளவுதான் பாயிண்ட். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சொல்றாங்கல்ல சார், இப்பயும் வட இந்தியாவோட சொல்லுவாரு, சொல்லட்டும். எனக்கு ஒன்று, அது உங்களுடைய ஒப்பீனியன். கண் கூட பார்க்க முடியும். நான் சொன்னேன், நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா உலகம் இருண்டுறாது. இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புது. கண்ணை துறங்கன்னு நான் சொல்றேன். இல்ல நான் மூடிப்பேன், உலகம் இருண்டிருக்குன்னு வேற சொல்லுவேன். சொல்லிங்க, எனக்கு வச்சு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான், நானும் பொண்ணும்ல. 3 வருஷம் இந்த திமுகவின் ஆட்சிதான், நாடு முழுதுமே போத கலவரம். விடியவில்லையே நம்ம தமிழ்நாட்டின் மக்களுக்கு, சரிஞ்சு போச்சுடா நம்ம நிலவரம். பாலு வேலை ஏறி போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, மின் கட்டணம் கூடி போச்சு தமிழ்நாட்டுல. இது சொல்லாட்சிய செயலாட்சிய 3 வருஷம் இந்த திமுகவின் ஆட்சி தான், நாடு முழுதுமே ரவுடிஸ் கலவரம். விடியவில்லையே நம்ம தமிழ்நாட்டின் மக்களுக்கு, கொல்ல நடக்குதடா தினம் தினம். ராஜபாளையத்தில் அரசு பஸ்ஸின் பின்புற படிக்கட்டு அப்படியே கழன்று ரோட்டில் விழுந்தது. 100 வருஷம் கோயில் இருக்குங்க. சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பாரதி கோயில், இந்த 3 கோயில் நல்லா இருக்கு. வேலூர் அருகே போதிய சாலை வசதி இல்லாததால் குழந்தையின் உடலை சுமார் 10 கிலோ தவறான சிகிச்சை காரணமாக கால்பந்து வீரர் பிரியா உயிரிழந்துள்ளார். இது தப்பு இல்லையாப்பா? இது தப்பு இல்லையாப்பா? இதுல ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் என் பிள்ளைய வச்சு படிச்சிட்டீங்க, விளையாடிட்டீங்க. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.